வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து விண்ணப்பித்தவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.37 லட்சம் பேர் வந்து இதில் விண்ணப்பிச்சிருந்தாங்க. பட் தேர்வில் எழுதியவங்கன்னு பார்த்தீங்கன்னா 18.8 லட்சம் பேர் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன் இந்த எண்ணிக்கை இவ்வளோ வந்து கம்மியாக இருக்குது? வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்ற மாதிரி தான் கம்மியாகும். ஏன்னா அப்ளை பண்ணுறது ஒரு 22 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா 20 லட்சம் பேர், 20 லட்சம் பண்ணுறாங்கன்னா 18 லட்சம் அந்த ரேஞ்சில் வந்து எழுதுவாங்க தேர்வு. பட் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சத்துக்கிட்ட வந்து தேர்வு எழுதாத நபர்களோட எண்ணிக்கை இருக்குது. ஸோ இதற்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் தான். ஏன்னா ஒரு ½ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 10 மணி டு 1 மணி அப்படின்ற மாதிரி எக்ஸாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து 9:30 டு 12:30, அதுலேயே வந்து 9 மணிக்கு நீங்கள் உள்ளே வரலை அப்படின்னா உள்ளே வந்து உங்களால் போக முடியாது. ஸோ 9 மணிக்கு கேட் க்ளோசிங் டைம். அந்த க்ளோசிங் டைமில் கிட்டத்தட்ட ஒரு சென்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நபர்கள் உள்ளே போகாமல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லட்சம் நபர்கள் இதனாலேயே தேர்வு எழுதாமல் போயிருக்காங்க. ஸோ தேர்வுக்கு வராதவர்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ தேர்வுக்கு அனுமதிக்காத நபர்கள் எண்ணிக்கை, அதாவது லேட்டாக வந்த காரணத்தினால அனுமதிக்காத நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 to 4 லட்சம் நபர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இது ஏன் இந்த மாதிரி அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன்லேயும் சொல்லிட்டாங்க, கால் லெட்டர்லேயுமே சொல்லிட்டாங்க. ஸோ உங்களோட ஹால் டிக்கெட்லேயுமே அதிலேயே தான் இருந்துச்சு, இதுதான் 9 மணிக்கு மேலே வரக்கூடிய நபர்களை உள்ளே விடமாட்டோம் அப்படின்ற தகவலை அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தும் ஏன் இவ்வளோ நபர்கள் இவ்வளோ லேட்டாக போனீங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியவே இல்லை. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலன்னு இல்லை, எந்த சென்டர்லேயுமே மேக்ஸிமம் அலோவ் பண்ணலை 9 மணிக்கு மேலே. ஸோ ஒரு நிமிஷம் அந்த மாதிரி இதை வந்து இது பண்ணுறாங்க. அதாவது கரெக்டாக 9 மணிக்கு போய் ரீச் ஆகிறோம் அப்படின்னா உள்ள லைனில் நிற்கும்போது அப்படியே உள்ளே விட்டுறாங்க. அதை விட்டுட்டு 9:10 அந்த மாதிரிலாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 நிமிஷம்னா கூட விடுறதில்ல. பட் அந்த டைமிங்குள்ளே உள்ளே இருந்தீங்கன்னா தான் உங்களை வந்து உள்ளே விடுறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த தேர்வுகள்லையாவது கரெக்டான டைமில் போக பாருங்கள். நிறைய படித்த நபர்களும் சரி, இந்த எக்ஸாமுக்காக அதாவது இன்ஸ்டியூட் போயிட்டு படித்த நபர்களுமே வருஷக்கணக்காக படித்த நபர்களுமே தேர்வு எழுத முடியாத நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஹால் டிக்கெட்டை முழுமையாக படிச்சுட்டு நம்ம வந்து இது மாதிரியான விஷயங்கள் மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா ரொம்ப அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக டைம் விட்டுட்டு போகிறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாத விஷயம். 9:30 தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். பட் இருந்தாலும் நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளே உள்ளே போகணும். அதுதான் வந்து ப்ரொசீஜர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்றது தேர்வு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை. மினிமமாக எல்லாராலையுமே 90+, தமிழில் வந்து நல்லா படித்து அதாவது ப்ரிப்பேர் பண்ணினவங்களுக்கு 90+, கொஞ்சம் ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு ஜாபுக்கு போயிட்டு கரஸில் படிக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி விட்டு படிச்சிருந்தாங்கன்னா 80+ மதிப்பெண்கள் எடுக்கலாம். எதுவுமே தெரில, கொஞ்சம் ஆவரேஜாக வீட்டில் இருந்தே படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் 70+ அந்த ரேஞ்சில் வந்து தமிழில் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஜிஎஸ்எம் அப்படி தான், ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கொஷின்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது மிக அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 160 170 எடுத்த நபர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி எம்பிசினா 170, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 160 அந்த ரேஞ்சில் வரும். டைப்பிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா ஒரு 5 மதிப்பெண்கள் 155 அந்த ரேஞ்சில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ கட் ஆஃப் மார்க்கை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நான் டோட்டலாக சொல்கிறேன், என்ன மாதிரி கட் ஆஃப் மார்க் இருக்கும் அப்படின்றது கம்யூனிட்டி பேசிஸில். பட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஈஸி தான். ஒரு 160 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தைரியமாக இருக்கலாம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆகிறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.